அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த குரோதி தமிழ் புத்தாண்டுக்கான ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். சித்திரை மாதத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார். சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கின்றார். இந்த குரோதி ஆண்டில் கிரகங்களின் மாற்றங்களால் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போறோம். மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மே 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் வீடான தைரியஸ்தனத்தில் ஆண்டு முழுவதும் செய்ய போகிறார். இந்த குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் வீடுகளின் மீது விடுகிறது. 3ஆம் பாவமான தைரியம், சகோதரம், வீரம் எனப்படும் 3ஆம் வீட்டில் பயணம் செய்யும் குருவினால் உங்களின் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பாக்கியஸ்தனத்தை குரு பார்ப்பதால் சகல சௌபாக்கியமும் சேர்ந்து வரும். குருவின் பார்வைப்படும் 7, 9, 11ஆம் பாவங்களால் யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். திருமணம் தாமதமாகி நிற்பவர்களுக்கு இனித திருமணம் நடக்கும். வேலை கிடைப்பதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். 9ஆம் வீடான பாக்கியஸ்தனத்தை குரு பார்க்க போவதால் நீண்ட நாட்களாக நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்த பதவி பட்டங்கள், பூர்வீக சொத்து பரிமாற்றம், புது முயற்சிகள் கைகூடும். லாபஸ்தனத்தை ராசிநாதன் குரு பார்க்க போவதால் பொருளாதார நிலை திருப்தி தரும். செய்யும் தொழில் வளர்ச்சியடையும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். ஆரோக்கியம் அதிகரிக்கும். மாற்றம் வருந்தால் நோய் நீங்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஆண்டாக இந்த குரோதி ஆண்டு அமைந்திருக்கிறது. இந்த குரோதி ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தனத்தில் இருக்கிறார். 7.5 சனி காலமாக இருந்தாலும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு அமையும். படித்து முடித்துவிட்டு காத்திருக்கும் மாணவர்களுக்கு விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்க வாய்ப்பு தானாக தேடி வரும். கடனாக கொடுத்து உள்ள பணம், பொருட்கள் தவணை முறையில் வீடு வந்து சேரும். விசா, பாஸ்போர்ட் விஷயங்கள் சாதகமாக அமையும். வேலை விஷயமாக வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். விரய சனி காலம் என்பதால் திடீர் செலவுகள் அதிகரிக்கும். பணத்தை முதலீடுகளாக சேகரித்து வைப்பதும் நல்லது. இந்த குரோதி ஆண்டு முழுவதும் ஜென்ம ராசியில் ராகு பயணம் செய்வார். ஜென்ம ராகு களத்திரஸ்தான கேது உங்களுக்கு யோகங்களை தரப்போகிறார். களத்திரஸ்தானத்தில் உள்ள கேதுவை குரு பகவான் பார்வையிடுவதால் கோடீஸ்வர யோகம் தேடி வரப்போகிறது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். பணம் விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில தொந்தரவுகள் ஏற்பட்டு சீராகும். 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேதுவினால் சத்ரு நாசம் ஏற்படும். எதிரிகள் காணாமல் போவார்கள். புதிய நபர்களை நம்பி எந்த விஷயத்திலும் இறங்க வேண்டாம். பெண்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் அதிக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குரு பகவானை பார்வையிட போகும் கேது ஆன்மீக பயணத்தை ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மீன ராசிக்கு ஆண்டு தொடங்கும் பொழுது இருக்கின்ற கிரகங்களின் அமைப்பின்படி இந்த ஆண்டு உங்களுக்கு 7.5 சனியின் தொடக்கத்தை குறிக்கும். 7.5 சனி ஆண்டுகளில் முதலில் வரும் 2.5 ஆண்டுகள் விரய சனியாகும். ஒவ்வொரு புதிய ஆண்டின் பிறப்பின் போதும் ஆண்டின் தொடக்கத்தில் உள்ள கிரகங்களின் அமைப்பு அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதற்கான தோராயமான கணிப்பை கொடுக்கும். மீன ராசிக்கு ஆண்டு தொடங்கும் பொழுது இருந்த கிரகங்களின் அமைப்பின்படி உங்களுக்கு 7.5 சனியின் தொடக்கத்தை குறிக்கிறது. 7.5 ஆண்டுகளில் முதலில் வரும் 2.5 ஆண்டுகள் விரய சனி ஆகும். உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் விரய சனி நடக்கிறது. அது மட்டுமில்லாமல் ராகு ராசியிலும் கேது 7ஆம் வீட்டிலும் ஆண்டு முழுவதும் இருப்பார்கள். ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்ற குரு ஆண்டின் பிற்பகுதியில் 3ஆம் வீட்டிற்கு செல்கிறார். உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியிலும் நன்மை கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே உள்ள ராகுவால் எதிர்பாராத நேரத்தில் பொருள் அல்லது பணவரவு ஏற்படும். முதல் பாதியில் குருவால் நிதி நிலைமை சீராக இருக்கும். 2ஆம் பாதியில் பெரிய முன்னேற்றம் இருக்காது. இருப்பினும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு சாதகமாக செல்லும் போதெல்லாம் பண தட்டுப்பாடு இருக்காது. ஆனால் விரய சனியால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும்.
குறிப்பாக வயதில் முதிர்ந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதிகமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வரவுக்கு மீறி ஒரு சில சமயங்களில் செலவு செய்யவும் நேரிடும். மீன ராசிக்கு தொழில் ஸ்தான அதிபதி குருவாகும். முதல் பாதையில் குருவின் அமைப்பு லாபகரமாக இருக்கிறது. இரண்டாம் பாதையில் முயற்சிகளுக்கு ஏற்ப பலன் தரும் அமைப்புக்கு செல்கிறது. ஆனால் குருவின் பார்வையால் வியாபாரிகள், தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபகரமான ஆண்டாக அமையும். மீன ராசிக்கு 7-5 சனி நடந்தாலும் வெளிநாட்டு யோகம் இருக்கிறது. உயர்கல்வி அல்லது வேலைக்காக வெளிநாட்டு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு அமையும். ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் புத்தாண்டில் மீன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகமும் இருக்கிறது. மேலும் ஆண்டின் 2ஆம் பாதையில் குருவின் பார்வை உங்களுக்கு 7ஆம் வீட்டில் விழும். குரு பார்வையால் திருமண யோகம் உண்டாகிறது. காதல் திருமணம், வேற்றுமொழி காதல் திருமணம், வெளிநாட்டவர்களை திருமணம் செய்வது போன்றவை இந்த காலகட்டத்தில் நடக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இருப்பினும் திருமணம் அல்லது காதலில் கேதுவால் சோதனைகள் ஏற்படலாம். ராசியில் உள்ள ராகு பிரம்மாண்டமாக யோசிக்க செயல்பட வைக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானமாக யோசித்து முடிவெடுத்து விடுங்கள். அதிகமான செலவுகளை கட்டுப்படுத்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றலாம். இதிலும் சாதகமான நிலை காணப்படும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும். பணவரத்து அதிகரிக்கும். வாக்குவன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்து நல்ல தகவல்களும் வந்து சேரும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். பொறுமையை கையாளுவது அவசியம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் அதிகமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபாரம், தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன் தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள். கௌரவம் அதிகரிக்கும். நிலுவைத் தொகை வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். நேரத்தை மிக சரியான முறையில் கையாண்டு எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடிக்கலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். பெண்களுக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப அதிபதி உச்சமாக இருப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் அகலும். வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்களது நட்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். மேலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். நீண்ட காலத்திற்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். கட்சியின் மேல் மட்டத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையை தரும். மாணவர்களுக்கு கல்வி திறமை அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். கல்வியில் அளப்பரியமான அற்புதமான சாதனைகள், நிகழ்ச்சிகளையும் செய்வீர்கள். மீன ராசியை சேர்ந்த பெண்கள் புதிதாக எந்த ஒரு முயற்சிகள் எடுப்பதையும் தவிர்த்து விடுங்கள். புதிய முயற்சிகளை எடுக்க வேண்டாம். இருப்பது இருக்கும் வகையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்க சாதகமான சூழலும் நிலவும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். உயர் கல்விக்காக வெளிநாடு, வெளியூர் தொடர்பாக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் நீங்கள் விரும்பிய துறையை தேர்வு செய்த விஷயத்திலும் கல்வி நிறுவனம் கிடைக்கும். உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ற சிறப்பான மதிப்பெண்களை பெற முடியும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. உடன் பிறந்தவர்கள் மூலம் மனக்கவலை, மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் எதுவும் இருக்காது. மற்றபடி பணியிடத்தில் பிறர் சொல்லக்கூடிய எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் பொருட்படுத்தாமல் கடந்து போவது மிகவும் சிறப்பானதாகும். அடுத்ததாக பாதம் 4 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் மூலம் இருந்த மன வருத்தம் நீங்கி அவர்களுடன் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீர்கள். எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். வீணலைச்சல், காரிய தாமதம் போன்றவை ஏற்படலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம். முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள். மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை, மனநிலையில் மாற்றம் இருக்கும்படி பண நெருக்கடி குறையும்.
ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுதும் வெளியூருக்கு செல்லும் பொழுதும் அதிக கவனம் தேவை. சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது நல்லது. வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருப்பதும் நன்மையை தரும். மேலும் பரிகாரமாக தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதன் மூலம் உடல் நலம் சீராகும். பொருளாதார நிலையும் நன்றாக இருக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.